அண்ணாமலை வந்து நின்னு தட்டி குடுத்திருக்காரு முதுகுல. எதுக்காக தட்டி குடுத்திருக்காரு? மோடி அவர்களுக்கு அரசியல் தெரியல. ஏன்னா அண்ணாமலையை பின்னாடி இருந்து இயக்குவது திமுக அப்படின்றத இங்க இருக்கிற சில்வண்டுகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும், என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் இப்ப இருக்கின்ற நிலைமையில வெளில போக மாட்டாங்க அப்படின்னு. அதனால என்ன கொடுத்தாலும் வாய்ப்பாங்கன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஜெயிக்க போறது கிடையாது. ஜெயிக்காததுக்கு எதுக்கு தலைமை பதவிக்கு அடிச்சுக்கணும்? என்ன விதமான அதிகாரம் எனக்கு சொல்லுங்க. இப்ப இது வரைக்கும் எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப அதிகாரத்துல பங்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கு மேல நம்ம எதுவும் கேட்க கூடாது இல்லையா? இல்ல அடுத்த 70 வருஷம் 75 வருஷம் கழிச்சு யார் வருவாங்கன்றது நமக்கு இப்பவே தெரியும். அப்படியே அந்த ஒரு வாரிசு பரம்பரை இருக்கு இல்லையா? அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ இல்ல எம்எல்ஏ எம்பி ஜெயிக்கிறதுக்காகவோ எல்லாம் கட்சி நடத்தலைங்க. அவருடைய கட்சி நடத்துற நோக்கம் அப்படின்றது வேற. அதனால அதை விட்டுருங்க. அதெல்லாம் நீங்க ஒரு கட்சியாவே சேர்க்க கூடாது. ஜெயிக்கவே கூடாதுன்றதுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு கட்சி அப்படின்னா அது நாத்தாக்கா தான். இப்ப திமுக தேமுதிகவை சேர்ந்துறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க கிட்ட இருக்கிறது 3/4%, 1%, 1/2% இவ்வளவுதான் ஓட்டு, இதுக்கு மேல கிடையாது அப்படின்னு. அதனால அவங்க இதெல்லாம் ஒரு ஃபேக்டராவே எடுத்துக்கல. நோட்டாவை விட கீழே தான் அப்படின்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க. ஜெயிக்கிற கட்சின்னு சீன் போடணும்னு பார்த்தா இவங்க நாங்க தான் தோத்து போற கட்சி அப்படின்ற மாதிரி நெரேட்டிவ இவங்களே செட் பண்ணி நிக்கிறாங்க. திமுக எல்லாம் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. நாங்க பண்ண வேண்டியதுல நீங்க பண்ணி நிக்கிறீங்க, அப்ப நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு முழிச்சு நிக்கிறாங்க. வணக்கம் சிவா 1440 நேயர்களே. இன்றைக்கு மீண்டும் நம்முடன் இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண். வணக்கம் சார். வணக்கம் சிவா. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எப்பயுமே தமிழக அரசியல்ல போயிட்டே இருக்கும். அது முக்காவாசி அங்க அரசியல்வாதிகளா நமக்கு கிரியேட் பண்ற விஷயங்கள் தான். அதுபடி இப்ப நம்ம திருமாவளவன் அவர்ல இருந்து ஆரம்பிப்போம். அவர்ட்ட எப்பயுமே ஆட்சியில பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும். சில சமயம் அவராவே இப்ப ஏதோ ஒண்ணு அத பத்தி சொல்வாரு, அத ஃபாலோ பண்ணுவாரு. அது மாரி இப்ப 2 நாள் முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க கொள்கைப்படி ஆட்சியில பங்கு கேட்கிறத எடுக்கலையாம். ஆனா ஆட்சியில பங்கு கேட்க மாட்டாங்களாம். அதே சமயத்துல அதிகாரத்துல பங்கு கேட்பாங்களாம். சோ ஆட்சியில கேட்கறதுக்கும், அதிகாரத்துல கேட்கறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? சீட்டு. வேற என்ன எதிர்பார்ப்பாரு? ஓ! அதாவது ஆட்சி வேற, அதிகாரம் வேற அப்படின்னா எனக்கு புரியல. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆட்சி அப்படின்னா மந்திரி சபை. இதுதான் ஆட்சி செய்வது. அப்போ மந்திரிகளாவது தான் ஆட்சியில் பங்கு அப்படின்னு. அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா என்ன விதமான அதிகாரம் எனக்கு சொல்லுங்க. இப்ப இது வரைக்கும் எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப அதிகாரத்துல பங்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கு மேல நம்ம எதுவும் கேட்க கூடாது இல்லையா? ஆனா வெறும் ஒரு எம்எல்ஏ எம்பியாக மட்டும் இருந்து அந்த அதிகாரம் கிடைக்குமா? ஏன்னா அவர் சொல்வாரு, சாதாரண மனிதனுக்கும் ஜனநாயகம், கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், அந்த மாதிரி ஒண்ணு சொல்வாரு. அப்போ ஆட்சியில பங்கு ஒரு மந்திரி பதவி அப்படின்றது இருந்தா மட்டும்தான் அந்த அதிகாரத்துல நம்ம போறோம் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, வெறும் எம்எல்ஏ எம்பி மட்டுமே வச்சுட்டு எத்தனை நாளைக்கு ஒரு கட்சியை ஓட்ட முடியும் சொல்லுங்க. அண்ட் எம்எல்ஏவா இருந்து நீங்க என்ன பெருசா சாதிக்க முடியும்? மந்திரியா சாதிக்கிறத விட எம்எல்ஏவா இருந்து பெருசா ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க கூட்டணி கட்சி அப்படின்னும் போது நிறைய கன்ஸ்டன்ஸ் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் என்ன, நாளைக்கு கூட்டணியில சீட்டு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு தோழமை சுட்டுன்னு எடுத்துக்கலாமா? வேற என்ன எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த அதிகாரம், ஜனநாயகம் அப்படின்ற கொள்கையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கடைசியா என்ன சொல்லுவாங்க, அது உலக நாயகன் சொன்ன மாதிரிதான் பாஜக வந்துரும், அதுக்காக நான் அங்க போய் சேர்ந்தேன்னு வெக்கம் இல்லாம ஒண்ணு உளறிட்டு போனார் இல்லையா அவரு. அந்த மாதிரி எல்லாரும் இது சொல்லிடுவாங்க. நாம இப்ப ஆட்சியில் பங்குன்னு கேட்டோம்னா அதுக்கப்புறம் பாஜக உள்ள வந்துடும். இதை சொல்லி அதாவது திமுக சொல்றாங்களோ இல்லையோ, கூட்டணி கட்சிகள் இதை கையில எடுத்துக்கினாங்க. பாஜக வந்துடும், அதுக்காக நாங்க தியாகம் பண்றோம். எப்படி அந்த தியாகத்துக்காக ஒரு 2-3 சீட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா? எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் என்ன விதமான ஒரு ஆர்குமெண்ட் எனக்கு தெரியலங்க. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்காரு இது மாதிரி. ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னாரு, இதுதான் தலைவரது கொள்கை அப்படின்னு சொன்னாரு. கரெக்ட், அதற்கான காலம் கனியவில்லை. திருமாவர்களே ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு சிவா. எப்ப இந்த திமுக அதிமுக கட்சிகள் பலகீனப்படுகின்றதோ அப்பதான் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். அதாவது கூட்டணி கட்சிகள் தயவுல தான் ஆட்சி அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன், அது கூட காங்கிரஸ் உடைய தயவுல ஆட்சி அப்படின்னா ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பார்த்திருக்கோம். திமுக காங்கிரஸ் தயவுல ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனா அப்பவும் மந்திரி பதவி கொடுக்கல. வேற
மத்தியில வந்து திமுக கூட்டணியில இருக்குன்னு சொன்னா அப்ப கேட்டு வாங்குவாங்க. இங்க இருக்கிற காங்கிரஸுக்கு வந்து அதுக்கு சாமர்த்தியம் பத்தல போல இருக்கு. அப்போ பலகீனப்படுத்துவது எப்போ அதுவும் தெரியாது. கடைசி வரைக்கும் இப்படி எம்எல்ஏ எம்பியாவே இருந்துட்டு போயிட்டு என்ன ஆட்சி என்ன அதிகாரம் எனக்கு ஒன்றும் புரியல. இது உலக நாயகனோட பயங்கர குழப்பமா இருக்கு. அதே சமயத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, அதிகாரத்துல பங்குன்னா, இப்ப திமுக ஆட்சியில இருக்கிறத தவிர அதிகாரத்த எடுத்துக்கிறவங்க தொண்டர்கள் வரைக்கும் அதிகாரத்த எடுத்துப்பாங்க. அவங்க ஒரு ரோட்ல நாட்டாம பண்ணுவாங்க. ஒரு 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 மண்ண எடுக்கிற குவாரியில நாட்டாம பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க நாட்டாம பண்றத பார்க்குறோம். ஒருவேள அந்த மாதிரி அதிகாரத்துல பங்கோ அப்படின்னு எனக்கு தோணிச்சு. பட் பார்ப்போம். இல்ல ஸோ அப்படி அடுத்து பார்க்க போனா கொடி கம்பம் நடுறது கூட விட மாட்டேன்றாங்க. அது இந்த கரெக்ட். ஆட்சியில தான் அந்த மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் வச்சாரு அவரு. ஞாபகம் இருக்கா? அதுக்கு ஒரு இருக்கு. ஒருவேள அதுக்கு தான் அதிகாரம் கேட்கிறாங்களோ என்னவோ! சார் அடுத்த விஷயமா நான் சொல்ல விரும்புறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது வந்து திமுகக்கும், காங்கிரஸுக்கும் நடுவுல போயிட்டு இருக்கிற ஒரு ட்வீட் சம்மந்தப்பட்டது. ஒரு 2, 3 ம். நாள் முன்னாடி திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதியோட மகன் சாய் லக்ஷ்மிகாந்த். அவர் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. தமிழ்நாட்டுல எத்தன சீட் கேட்ட அப்படின்னு காங்கிரஸ கேட்கிற மாதிரியும், அவங்க வந்து 117 சீட் அப்படின்னு சொல்ற மாதிரியும், இவர் உடனே பதிலுக்கு பீகார்ல நீங்க 11 தொகுதியில தானே வெற்றி ம். பெற்றீங்க. அந்த 11 தொகுதிய நாங்க குடுக்குறோம். இல்ல இல்ல 6 தொகுதி 11 இல்ல. 6 தொகுதி. ம். அப்படின்னு வந்து ஒரு ட்வீட் போட்டு அவங்களுக்குள்ள ட்ரோல் பண்ணிட்டாங்க. டிஎம்கேவோட மைண்ட் வாய்ஸ் இப்ப என்ன சார் சொல்லும் காங்கிரஸ பத்தி? இல்லாட்டி காங்கிரஸ் மைண்ட் வாய்ஸ்ல டிஎம்கே பத்தி என்ன இருக்கும்? உங்க ஒப்பீனியன். அதாவது காங்கிரஸ்ல இருக்க தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும். நம்ம என்னதான் இங்க வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்தாலுமே அந்த ஹை கமாண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் ஃபைனல். இவங்க வந்து எத்தனை தொகுதிகள் அப்படின்றதோ இல்ல எந்த தொகுதிகள் அப்படின்றதோ சொல்லப்போனா யாருக்கு தொகுதிகள் அப்படின்றத கூட ஓரளவுக்கு மேல எங்களால கேட்க முடியாது. ஹைகமாண்ட் வருவாங்க, அவங்க நேரா மேல் மட்டத்துல போய் பேசுவாங்க. அவங்க என்ன பார்த்து கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு போயிருவாங்க. இந்த சிபிஐ ரெய்டு விடுறது, இந்த பக்கம் ரெய்டு விட்டுக்கின்னு அந்த பக்கம் சீட்டு கேட்கறது அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப அதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாது. என்ன ஒண்ணே ஒண்ணு பீகார் தோல்விக்கார பிறகு பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்களா அப்படின்னு ஒரு சீன் போட்டுட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா தோல்வியை காரணம் காமிச்சு அங்க 6 ஜெயிச்சிங்க உங்களுக்கு 8 தரேங்க அப்படின்னு சுருக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது வேற இது வேற அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்லாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும் என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் வந்து இப்ப இருக்கின்ற நிலைமையில வந்து வெளில போக மாட்டாங்க அப்படின்னு. அதனால என்ன கொடுத்தாலும் வாய்ப்பாங்கன்றதும் நல்லாவே தெரியும். அடுத்தது அவங்க வெளில போனா இப்ப இருக்கிறது கூட ஒண்ணும் கிடைக்காதுன்னு தெரியும். ஏன்னா அதிமுக பாஜக இந்த பக்கம் ஒரு கூட்டணியில இருக்காங்க. தாவேகா தனியா நிக்கிறாங்க. அவங்களோட போய் சேர்ந்தா எத்தனை சீட்டு ஒன்னா கொடுப்பாங்க. நாங்க வச்சுக்காங்க ஒரு 50 சீட்டு 60 சீட்டு 70 சீட்டு கூட கொடுப்பாங்க. அமமுகல வந்து போன தடவை தேமுதிக அள்ளி கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி. ஆனா ஜெயிக்கணுமா இல்ல வந்து கண்டெஸ்ட் பண்ணணுமா இதுதான் கொஸ்டின். அடுத்தது காங்கிரஸ்க்கு வந்து திமுக கூட்டணியை விட்டு இப்ப வெளில போயிட்டாங்கன்னு சொன்னா அப்போ ஒட்டுமொத்தமா புள்ளி கூட்டணியை விட்டு வெளில வந்ததாதான் அர்த்தம் காங்கிரஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த புள்ளி கூட்டணியில காங்கிரசுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி எது அப்படின்னா அது வந்து திமுக தான். அப்ப அவங்களையும் பகைச்சிட்டு வெளில போயிட்டாங்கன்னு சொன்னா ஒட்டுக்கா கழுவி விட்டுருவாங்க. குட் ரிட்டர்ன்ஸ் அப்பா ஒஞ்சாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி கூட்டணி. ஆனா ஒண்ணு அதுக்கப்புறம் புள்ளி கூட்டணி இன்னும் பெருசா உடையும். ஏன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு மாதிரியான தலைமை பதவியில வச்சிருக்காங்க புள்ளி கூட்டணியில அப்படின்னா காங்கிரஸ் வந்து அவ்வளவு பெரிய கட்சி அவ்வளவு சக்தி வாய்ந்த கட்சி இந்த புடலங்காலாம் ஒண்ணும் கிடையாது. அடுத்தது யார்? காங்கிரஸ் நீங்க இப்படி ஒதுக்கிட்டீங்கன்னா அகிலேஷ் யாதவ் ஒரு பக்கம் நான் தான் அப்படின்வாரு. அந்த பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து இல்ல இல்ல எங்க தலைவி மம்தா பானர்ஜி தான் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் சரத்பவார் சும்மா இருப்பாரு. ஏன் நான் கூட தான் இருக்கேன் சீனியர் மோஸ்ட் அப்படின்வாரு. இப்படி ஆளாளுக்கு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கு மேல இங்க சிலர் ஏன் நீங்க வேற இவரை வந்து அடுத்தது பிரதமராக பார்க்க வேண்டும்னு எல்லாம் சொல்லி நிக்கிறாங்க. அதனால எங்க தலைவர் தான் அப்படின்வாங்க. இந்த குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஒப்புக்கு ஜப்பானியா காங்கிரஸ் கொண்டு வந்து அவங்க தலைமை பதவி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஜெயிக்க போறது கிடையாது. ஜெயிக்காததுக்கு எதுக்கு தலைமை பதவிக்கு அடிச்சுக்கணும்? ஏதோ ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்கன்ற பாசிபிலிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சுத்தமா காங்கிரஸ் கைட்டு விட்டுட்டு யாரு கன்வீனர் யாரு தலைவர் யாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு நிச்சயமா பிரச்சனை வரும். ஜெயிக்க போறதுல ஆட்சி அமைக்க போறதுல அவங்களுக்கு தெரியும். அதனால போனா போதுன்னு உட்கார வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். கரெக்ட் தான் சார். இப்ப வந்து காங்கிரஸ் சில சமயம் வந்து ஒரு பதவிக்கு ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டம்மியா ஒரு பிரைம் மினிஸ்டர் வைக்கிற மாதிரி, இந்த கட்சியெல்லாம் சேர்ந்து காங்கிரஸ டம்மியா உட்காத்தி வச்சிருக்குன்ற உங்க வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பர். சார் இப்ப அடுத்த விஷயமா நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்க விரும்புறேன். இந்த டிஎம்கே 75 இயர்ஸ் அப்படின்னு ஒரு விழா நடத்துது. என்ன நடக்குது அந்த விழால? எது 75 இயர்ஸ் ஆயிருக்கு டிஎம்கே பொறுத்த வரைக்கும்? கரெக்ட். அவங்க ஆட்சி அமைத்து அப்படின்னு சொல்லலாம் 75 ஆண்டுகள். ஆனா காங்கிரஸ் வந்து நாங்க உடனே 100 அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த நம்பர்ல என்ன இருக்கு? கரெக்ட். 75 ஆண்டுகள் முடித்து விட்டாங்க. அவங்க 100 வருஷத்துக்கு மேல வந்துட்டாங்க. ஆனால் அந்த 75 600 வருஷத்துல என்ன சாதனைகள் செய்தோம்? ரைட். அவங்க ஒரு பட்டியல் போடத்தான் செய்வாங்க.
நாங்க வந்து இவ்வளவு பண்ணோம் அவ்வளவு பண்ணோம் அப்படின்னு. அல்டிமேட்லி இட் இஸ் ஃபார் த பீப்புள் டு டிசைட் இல்லையா? நிஜமாகவே வந்து ரெண்டு கட்சிகளும் நிறைய சாதனைகள் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களே வந்து தொடர்ந்து ஜெயிச்சிருந்திருக்க போறாங்க. அந்த பாஜக ஜெயிக்கலையா, இல்ல இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிக்கலையா, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஜெயிக்கலையா? சோ எங்கேயோ அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. அதனால இந்த 75 வருஷம் 100 வருஷம் இதையே ஒரு சாதனையா நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா வேலைக்கு ஆகாது சிவா. அதே நேரத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 75 வருஷமா இருந்த தலைவர்கள் யாரையும் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாம, இப்ப வந்து நம்ம முதல்வரையும், துணை முதல்வர் மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 75 வருஷம் கழிச்சு இவங்க தான் இருக்காங்க. இன்னும் 75 வருஷம் கழிச்சு யார் இருக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்ல வராங்களோ தெரியல. சரி சார். இல்ல அடுத்த அடுத்து 70 வருஷம் 75 வருஷம் கழிச்சு யார் வருவாங்கன்றது நமக்கு இப்பவே தெரியும். அப்படியே அந்த ஒரு வாரிசு பரம்பரை இருக்கு இல்லையா? இது வேற சொல்லிப்பாங்க பாருங்க, அதிமுக வந்து வாரிசு அரசியல் இல்ல, அதனாலதான் அது ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இப்படி வாரிசு அரசியல் இருக்கிறதுனாலதான் திமுக காங்கிரஸ் அதெல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கின்றது அப்படின்னு இதை பெருமையா வேற சொல்லிப்பாங்க. அதனால ஆமா. அடுத்த 75 750 வருஷம் ஆனாலும் அப்படியே அதுக்குன்னு ஒண்ணு இருக்கு சிவா. அதெல்லாம் நீங்க மறந்துடாதீங்க. நிச்சயமா மறக்க முடியாது. அடுத்த விஷயம் என்னன்னா, இது வந்து நம்ம தாவேக்காவ பத்தி. அவங்க சொல்றாங்க, டிஎம்கே, பிஜேபி தவிர யார் வந்தாலும் அவங்க ஏத்துப்பாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சமீப காலமா இன்னொன்னு என்ன பார்க்க முடியுதுன்னா வந்து, ஒரு விஷயம் பரவுது. சீமான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் விஜய் மேல ரொம்ப கடுமையான விமர்சனங்கள வச்சுட்டு இருந்தாரு. அவர் இப்ப வந்து அந்த விமர்சனங்கள குறைச்சுக்க போவதாகவும், இனிமே வந்து டிஎம்கே, பிஜேபி அந்த கூட்டணி மேல தான் அவங்க விமர்சனம் வைக்க போறதாகவும் வந்து ஒரு தகவல் பரவுது. இது வந்து என்ன சார்? அவங்க 2 பேரும் விஜயும், சீமானும் திருப்பி சேரலான்னு ஏதாவது பேசிக்க போறாங்களா? சான்ஸே கிடையாது. சீமான் அவர்கள் வந்து மத்த கட்சியோட சேர்ந்தா அவருடைய அந்த யூஎஸ்பி அப்படின்றது போயிடும். அதனால அவரெல்லாம் வந்து சேர மாட்டாரு. அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ இல்ல எம்எல்ஏ எம்பி ஜெயிக்கிறதுக்காகவோ எல்லாம் கட்சி நடத்தலைங்க. அவருடைய கட்சி நடத்துற நோக்கம் அப்படின்றது வேற. அதனால அதை விட்டுருங்க. அதெல்லாம் நீங்க ஒரு கட்சியாவே சேர்க்க கூடாது. ஜெயிக்கவே கூடாதுன்றதுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு கட்சி அப்படின்னா அது நாத்தாக்கா தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா தொண்டர்கள்லாம் அப்படியே வருவாங்க, அப்படியே கொஞ்ச நாள்ல அப்படியே வெளில போயிடுவாங்க. இதை பத்தி தெரிஞ்ச பிறகு ஃப்ரெஷ்ஷா இன்னொரு பேட்ச் ஆஃப் தொண்டர்கள் வருவாங்க. சோ இதுதான் நாத்தாக்கா. அண்ட் இவர் வந்து விஜய் எதிர்க்கிறாரு, ஏன்னா இவர் யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்க உடனே மக்களும் எதிர்த்துருவாங்க. இவர் யாரையாவது ஆதரிச்சா உடனே மக்கள் அவங்களை ஆதரிக்க போறாங்களா? என்னங்க இது? இவர் யாரை எதிர்க்கல, யாரை ஆதரிக்கலன்னு சொல்லுங்க. ஒத்தரு பாக்கி கிடையாது. திடீர்னு ஒரு சீசன்ல வந்து எதிர்ப்புன்னுவாரு, ஒரு சீசன்ல வந்து ஆதரிப்பேன் அப்படின்வாரு. அதனால அவர் சொல்றதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது சிவா. சார், ஆனா இப்ப இன்னொருத்தர பத்தி நீங்க சொல்லி ஆகணும். அது வந்து மல்லை செட்டியா. அவர் வந்து இப்ப 2 நாள் முன்னாடி ஒரு பெரிய பிரஸ் மீட் நடத்தி, இப்ப இன்னைக்கு வந்து புது பார்ட்டி கூட பெயர் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திராவிட வெற்றி கழகம். அவங்க சொல்றாங்க, இன்னும் வைகோ வந்து ஒரு கோடிக்கணக்குல வந்து ஊழல் பண்ணி ஒரு பெரிய பங்களா கட்டுறதாகவும், அது பண்றதாகவும் அது ஒண்ணு. இன்னொரு சைடுல வைகோ மகன் துரை வைகோவ நாக்பூர் ப்ராடக்ட், அதாவது ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட ஒரு 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 மனிதர் அவர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்த கட்சிய பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ? சரி விடுங்க. இந்த மாதிரி வந்து ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சே போனீங்கன்னா லெட்டர் பேட் பிரிண்ட் பண்ற பிரிண்டிங் பிரஸுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் லாபம் கிடைக்கும். மற்றபடி இது வந்து வைகோ அவர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்கா தான் நினைக்கிறேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து இல்ல இல்ல எங்களுக்கு தனி சின்னம் தான் அப்படின்னு மல்லு கட்டி அவர் மகனுக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டாரு. அதுவே வந்து அவங்க கொடுத்தது அதிகம். ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து தனி சின்னம்லாம் கேட்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை அவர் வந்து என்னங்க போன தடவை அவ்வளவு குத்திங்க, இந்த தடவை வந்து அதே அளவாவது கொடுக்கணும், அதுவும் எங்க சின்னத்துல பாருங்க நாத்தாக்காலாம் வந்து ரெகக்னிஷன் ஆயிட்டாங்க எங்களுக்கு எல்லாம் அப்படின்னா ஒண்ணு கொடுத்தாலே பெரிய விஷயம், அப்படியே ஓரமா உக்காருங்க அப்படின்றதுக்கு ஒன்னா இது யூஸ் ஆகுமே தவிர மற்றபடி திராவிட வெற்றி கழகம் நீங்க ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க? அண்ணன் வைகோவோட ஒன்னா இருந்தே உங்களால ஒன்னும் சாதிக்க முடியல. அதுல வேற பாதியா வெளில வந்துட்டு அது பாதி வந்ததா கால் பாகம் வந்ததா அதுவே தெரியாது. இவங்க என்னத்தை சாதிக்க போறாங்க? ஏன்னா இவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப என்ன ஆகும்? மதிமுகவுக்கு கொடுக்க வேண்டிய கோட்டால தான் திமுக கொடுப்பாங்க. அது பாருங்க, உங்க கட்சியில இருந்து 2ஆ வந்துட்டாங்க, அவங்களும் கேட்கிறாரு, நேத்து வரைக்கும் இருந்தவரு, அதனால அவர் கொடுக்காம இருக்கும்னா இப்படிதான் சொல்லலாமே தவிர இது திமுகவுடைய அந்த கமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும். மத்தபடி வேற எதுக்குமே இது யூஸ் ஆகாது சிவா. ஆனா நீங்க பேர பார்த்தீங்கன்னா, அவங்க தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வந்து ஒரு பாதி, அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் 2த்துக்கும் வந்து ஒரு கிராஸ் பண்ண மாரி திராவிட வெற்றி கழகம்னு வச்சிருக்காங்க. ஒருவேளை மக்கள குழப்பத்துக்காக இது மாரியெல்லாம் நடக்கலாம். அது கூட நம்ம வந்து இனிமே போக போக தான் பார்க்கணும். ஏங்க கட்சி பேரெல்லாம் யாருங்க பாக்குறாங்க? இன்னும் அந்த சின்னத்துக்கு தான் வந்து ஃபாலோவிங் இருக்குது. பேரெல்லாமா அப்படி பார்க்க போனா தமிழக வாழ்வுரிமை கழகம்னு ஒருத்தர் கட்சி வச்சுக்கிறாரு. ஆமா. பேரெல்லாம் கிடையாது. என்ன சின்ன எங்க தலைவர் வந்து சொல்றாரா, என்ன ஓட்டு போட சொல்றாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மேட்ரு.
ஓகே. பேரெல்லாம் லெட்டர் பேடுக்கு தான். நீங்க சொல்ற மாரி. ஆஹா. சார், இப்ப 2 நாள், 3 நாள் முன்னாடி மதுரையில வந்து ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பு நடந்தது. இந்த அரசியல் சந்திப்பெல்லாம் அவங்க வந்து நாங்க அரசியலுக்காக சந்திக்கல. மரியாதை நிமித்தம், சம்பிரதாய நிறுத்தம், நம்ம துக்கம் கேட்க போனோம். என்ன வேணாலும் சொன்னாலும் அது அரசியல் தான் பின்னணிங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தானா தெரியும். அவங்க சந்திச்சபோது வந்து அவங்க ஆர்.வி. உதயகுமார் அதுக்காக 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்ததாகவும், அதுக்கப்புறம் தான் பிரேமலதா அவங்கள சந்திக்க வந்ததாகவும், அவங்க சந்திக்கிறச்சே இதெல்லாம் வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அவங்க துக்கம் விசாரிக்க போனதாகவும் சொன்னாலும் பின்னாடி நெறைய அரசியல் தான் இருக்கு. அந்த மாரி அது சொல்லி முடிச்சுட்டு பிரேமலதா என்ன சொல்றாங்க, "நாங்க தொடர்ந்து ஏமாந்துட்டு இருக்கோம். இனிமே ஏமாற மாட்டோம்." அப்படிங்கிறாங்க. இவரு வந்து, "நாங்க வந்து கூட்டணிலாம் பத்தி பேசல. அத பத்தி நாங்க பேசறதுக்கு போல." அப்படிங்கிறாரு. இப்ப ம், வந்து ஒரு ம். இது எப்படி நடந்திருக்கும்? எடப்பாடியோட சம்மதம் இல்லாம இந்த மாரிலாம் ஒரு சந்திப்பு நடக்குமா? இது அரசியல் தான் இது. அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? சிவா, அதிமுகவோட நிலைமை எவ்வளவு இறங்கி போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது. மத்த கட்சிகள் இவங்க கிட்ட வந்து எங்களை கூட்டணியில சேர்த்துக்கோங்க, சீட்டு கொடுங்க அப்படின்னு இருந்தது போக, இப்ப என்னடான்னா தேமுதிக அவங்க கிட்ட எவ்வளவு ஓட் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நீங்க நினைச்சுன்னுக்கிறீங்க? 21ல நம்ம பார்த்தோம். அமமுகல தேமுதிக மேல வைக்கப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரே நேரத்துல 2 பக்கமும் அவங்க வந்து அலையன்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. இது சரியில்லை ஆமா. அப்படின்னு இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வெளிப்படையாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அது சுதீஷ் அவர்கள் வந்து ஆமா அதை பேசியிருந்தா அப்படின்னு ஒண்ணு சொன்ன வீடியோவும் நான் பார்த்திருக்கேன். அப்படி இருந்த 2 பக்கமும் வந்து அவங்க கிட்ட பேசினது போயிட்டு, இப்ப வந்து திமுகல தேமுதிகவை சீந்துறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க கிட்ட இருக்கிறது 3/4%, 1%, 1/2% இவ்வளவுதான் ஓட்டு. இதுக்கு மேல கிடையாது அப்படின்னு. அதனால அவங்க இதெல்லாம் ஒரு ஃபேக்டராவே எடுத்துக்கல. நோட்டாவை விட கீழே தான் அப்படின்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க. ஆனா ம். அது கூட எங்களுக்கு வேணும் அப்படின்னு காத்திருந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இதுல வேற சமீபத்துல பேசின ஒரு இது பார்த்தேன். அதாவது 26ல் நாங்கள் மந்திரி சபையில் இடம் பெறுவோம் அப்படின்னு. ஆமா. முதல்ல கூட்டணியில இடம் பெறுவாங்களான்னே தெரியல. அப்புறம் தானே நீங்க வந்து மந்திரி சபையில இடம் பெறுவது. ஏமாத்திட்டே இருக்காங்க அப்படின்னா, இதுவும் வந்து அதிமுகவை தான் சொல்றாங்க. ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கறதா சொன்னாங்க அப்படின்னப்போ எடப்பாடி அவர்கள் சொன்னாரு எங்க சொன்னோம் அப்படின்னு. இப்போ ஒரு தேர்தல் உடன்படிக்கை கூட்டணி அப்படின்னு சொன்னா எழுதி கழுத்து போடுவாங்க. வெளில வரும்போது காமிப்பாங்க தெரியுமா? அது பாத்தீங்களா? நாங்க சைன் பண்ணிட்டோம் உடன்படிக்கை அப்படின்னு. அப்போ பேப்பர்ல எழுதி கொடுக்காம அதை எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? நேரம் வரும்போது வெளியிடுவோம். இதுன்னு எனக்கு புரியல. அவங்க எழுதி ஆமா. குடுத்திருந்தாங்கன்னா அந்த பேப்பர் எடுத்து போட வேண்டியது. அதுக்கப்புறம் கைது போட்டு குடுத்துறாரு, இன்னைக்கு ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே. சொல்லாம அப்புறம் சொல்லிட்டாங்க. ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் சும்மா வெற்று அரசியலுங்க. தேமுதிகவிடம் போயிட்டு இவங்க வந்து கூட்டணிக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமை அப்படின்னா இதுல இருந்தே அதிமுக எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அட்லீஸ்ட் நிஜமாகவே நீங்க வீக்கா இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. பாக்குற ஜனங்க என்ன நினைப்பாங்க? ஜெயிக்கிற கட்சின்னு சீன் போடணும்னு பார்த்தா இவங்க வந்து நாங்க தான் தோத்து போற கட்சி அப்படின்ற மாதிரி நெரேட்டிவ இவங்களே செட் பண்ணி நிக்கிறாங்க. திமுக எல்லாம் வந்து அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. நாங்க பண்ண வேண்டியதுல நீங்க பண்ணி நிக்கிறீங்க. அப்ப நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு முழிச்சு நிக்கிறாங்க. எங்களுக்கு வேலையே வைக்க மாட்டீங்க போல இதை நீங்க. நீங்களே எப்படி உங்களை ட்ரோல் பண்ணீங்க, நீங்களே உங்களை தோக்கடிச்சீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு ஆளுங்கட்சின்னு இருக்கேன். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேலை கொடுங்க அப்படின்னு அந்த நிர்வாகிகள்லாம் இப்போ கோபத்துல இருக்காங்களாம். ஆடாம ஜெயிச்சோமாடான்னு ஜெயிக்கிற மாதிரி இவங்க இந்த மாதிரி வேலை பார்த்து நிக்கிறாங்க. சிவா பார்த்தாலே தெரியல உங்களுக்கு? நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. சார், அடுத்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு ஒருத்தரோட கமெண்ட். இது வந்து டிடிவி தினகரன் சொன்னது. அவர் சொல்லியிருக்காரு, "எடப்பாடி தலைமையில கூட்டணின்னு என்டிஏ கூட்டணிய சொல்லாதீங்க. அதிமுக ம். தலைமையில கூட்டணின்னு சொல்லுங்க. அப்ப வேணா நாங்க வருவோம்." அப்படின்னு சொன்னதா ஒரு பேச்சு வந்து வெளில வருது. இப்ப வந்து திடீர்னு வந்து செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவங்கலாம் வந்து 2, 3 நாள் முன்னாடி வரைக்கும் பேசியிருந்தவங்க இப்ப பேச்ச குறைச்சுக்கிட்டாங்க. அதே சமயத்துல ஒருங்கிணைப்பு அப்படின்னு வேற பேசுறாங்க. திருப்பியும் ஏதாவது நடக்குதா அவங்களுக்குள்ள? எடப்பாடி தலைமைன்னு நீங்க சொல்றதுக்கும், அதிமுக தலைமைங்கிறதுக்கும் என்ன டிடிவி ஏதோ மனநிலையில இருக்காருன்னு புரியுது. இந்த நாடோடி மன்னன் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த அதுல வந்து அரசாங்கத்தை எதிர்த்து புரட்சி பண்ணுவாங்க. சந்திரபாபு வந்து ஒரு அட்டை குச்சின்னு வருவாரு. அதுல ம். வந்து உணவு கொடு அப்படின்னு இருக்கும். அந்த காவலாளியா போர் வீரனா வந்து அடிப்பான். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உடனே டக்குன்னு அட்டையை திருப்பார். அதுல சோறு போடுன்னு இருக்கும். இது ஓகே அப்படின்ட்டு போயிடுவான். அந்த மாதிரிதான் இருக்குது. அதிமுக தலைமையினான இல்ல எடப்பாடி தலைமையினான இல்ல நீங்க அப்படி சொன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்னா சரி அப்படியே அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணின்னு கூட நீங்க வச்சுக்காங்க. சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்னு யாரை ப்ரொஜெக்ட் பண்ண போறீங்க? எடப்பாடியார தானே. அண்ணாமலை அவர்களே சொல்லிட்டார்ல எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்க வேண்டும், இது என்டிஏ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறம் வந்து நீங்க அதிமுக தலைமைன்னு சொல்லுங்கன்னா இப்ப அதிமுக நீங்க என்ன அதிமுகவா? அமமுக. உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இத பாருங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன்.
இந்த டிடிவி தினகரன் அவர்களோ இல்ல வந்து ஓபிஎஸ் அவர்களோ செங்கோட்டையன் அவர்களோ நீங்க வந்து பாருங்க எல்லாரும் ஒன்று சேரணும் அப்பதான் ஜெயிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா இதை விட வந்து நீங்க தோக்கறதுக்கு வேற மருந்தே தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். மறுபடியும் மறுபடியும் நீங்க வீக்கான கட்சி, இந்த மாதிரி உங்களை மிரட்டினவங்க, உங்களுக்கு கெடு வச்சவங்க, தலைமையை எதிர்த்து குரல் கொடுத்தவங்க, இவங்களெல்லாம் வந்து பணிஞ்சு போய் சேர்த்துக்கினாதான் ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு சீனை நீங்களே கிரியேட் பண்ணலையா மக்களுக்கு? ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். உங்களுக்கு வந்து சில நடவடிக்கைகள் பிடிக்கல அப்படின்னா கட்சியில இருக்கீங்கன்னு சொன்னா கட்சி தலைவர் நேரா போய் பார்த்து பேசணும். ஐயா இதெல்லாம் சரியில்லை, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அவரு கேட்கலையா, இல்ல இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரா, நேரா வெளில வந்துருங்க. அதை நான் வந்து வெளில வந்து நான் கெடு விதிக்கிறேன் அப்படின்றது எந்த கட்சியிலாவது சும்மா இருப்பாங்களா? யாராவது கெடு விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்படி கெடு விதிக்கிறேன்னு சொன்ன ஒருத்தர மறுபடியும் சேர்த்துக்கினான்னு சொன்னா பத்தியா, இவர் போய் கெடு விதிச்சாராம், இவர் சேர்த்துக்கினாராம், பயந்துட்டார், டர் ஆயிட்டார், பணிந்து விட்டார், இவரெல்லாம் ஒரு தலைமை அப்படித்தானே ஜனங்க நினைப்பாங்க. ஊழல் கூட பெரிய விஷயம் இல்ல சிவா, ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தைரியமான போர்க்குணம் உள்ள தலைவர் அதைத்தான் பாக்குறாங்க. அப்படி வச்சு இவங்களெல்லாம் சேர்த்துக்கினா இவங்களால பெருசா ஓட்டு ஒண்ணு வராது, டோட்டலா நெகட்டிவ் அந்த பக்கம் போயிரும் அந்த நியூட்ரல் ஓட்டெல்லாம். ஸோ இப்போ இன்னொன்னு உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது அண்ணாமலையை பத்தி. ஸோ நேத்தி வந்து பிரதமர் மோடி நம்ம கோயம்புத்தூருக்கு வந்திருந்த போது, அண்ணாமலையை வந்து நின்னு தட்டி குடுத்திருக்காரு முதுகுல. எதுக்காக தட்டி குடுத்திருக்காரு? அண்ணாமலையோட எந்த பண்பு இப்ப திடீர்னு அ பிரதமர வந்து அந்த மாரி தட்டி குடுத்து ஆதரவு தெரிவிக்க வச்சிருக்கோம்? இல்ல அங்க வந்து ஜீப்ல போயிருந்தாருன்னா ஒருவேளை அண்ணாமலை ஏத்திட்டு போயிருப்பார். ஆனா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் சிவா, சொல்லுங்க. மோடி அவர்களுக்கு வந்து அரசியல் தெரியல. ஏன்னா அண்ணாமலையை பின்னாடி இருந்து இயக்குவது வந்து திமுக அப்படின்றத இங்க இருக்கிற சில்வண்டுகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சின்ன விஷயம் கூட வந்து மோடி அவர்களுக்கு தெரியல, அமித்ஷாவுக்கு தெரியல, நட்டா அவர்களுக்கு தெரியல. இவனு வந்து ட்வீட் போட்டு பாக்குறாங்க, டேக் பண்ணி பாக்குறாங்க, ஆனா அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க போல இது. சரி விடுங்க. மோடி அவர்களை விட அமித்ஷா அவர்களை விட மிகப்பெரிய அரசியல் புலிகள்லாம் இங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க சொல்றதை என்னைக்குதான் ஜனங்க கேட்க போறாங்க அப்படின்னு தெரியல. இவங்களும் வந்து கதறி 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 பார்த்துட்டாங்க, ஆனாலும் ஒன்னும் நடக்கிறதா இல்ல. ஒரு பக்கம் அந்த அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அவருக்கே இன்னும் பதவி கொடுக்கல அப்படின்னு, ஐயா சாமி வானவே வானா, இதைத்தான் நான் சொல்றேன். தயவு செஞ்சு பதவி இது எதுவும் குத்து கூடாதீங்க. 26 தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அத்தனை பேரும் ஒட்டுகா அங்க வந்து நிக்க வேண்டி இருக்கும். அப்ப பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பதவி கொடுத்து இன்னும் ஒரு 6-7 மாசத்துக்கு எதுக்கு தேவையில்லாம பிரச்சாரத்துக்கு கூட கூப்பிடவே வேணாம் தான் நான் சொல்லுவேன். வேணாங்க, நீங்க தான் வந்து அண்ணாமலை வானான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அவர் தானே இரிட்டன்டா இருந்தாரு. எடப்பாடியார் அவர்கள் சொன்னார்ன்றதுக்காக நீங்க கட்சி தலைவர் எண்ணிக்கிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வரீங்க. அவரே போயிட்டாரு, முதலே ஆஃபர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்காங்க, அது வேற விஷயம். அப்படி விஷயம் எதுக்கு மறுபடியும் அவரெல்லாம் கூப்பிட்டுன்னு? அவர் தான் வந்து திமுக இயக்குகின்றது இல்லையா, அதனால அவர் வேணாம். நீங்க வந்து அப்படியே அவரை ஒதுக்கி வச்சிருங்க. வேணும்னா நீங்க கூட சொல்லுங்க அண்ணாமலை அவர்கிட்ட, அப்பா நீங்க போயிட்டு வாங்க, வியாபாரம் அந்த ஆடு மாடு இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க எலெக்ஷன் வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லிடுங்க. அவரு எனக்கு என்னங்க வந்தது கட்சி கட்டுப்பாடு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு போறாரு, வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்க போறாரு. எலெக்ஷன்ல நீங்க அமோகமா ஜெயிச்சுட்டு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். சார் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின். எல்லா கொஸ்டினுக்கும் அப்படியே டக் டக்ன்னு பதில் சொல்லிடுறீங்க. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். இப்ப இருக்கிற ம். கட்சியில எந்த கட்சியோட தொண்டர்கள் அவங்க கட்சிக்காக தீவிரமா உழைக்கிறாங்க? அது ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்ண மூடின்னு சொல்லலாம் திமுக. ஏன்னா அதனால வந்து அவர்களுக்கு புரோஜனம் இருக்கு. கட்சி அவங்கள வந்து கடைசி வரைக்கும் காப்பாத்தும் என்ன ஆனாலும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அது உண்மையும் கூட. அண்ட் அதனால தான் பரம்பரை பரம்பரையா திமுக இருக்காங்க. நீங்க கேட்டீங்களா ஆரம்பத்துல 75 வருஷம் அப்படின்னு, இந்த மாதிரி பல தலைமுறைகளா அவங்க திமுக இருக்காங்க. வட்ட செயலாளர், அவருக்குள்ள வட்ட செயலாளர் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க வந்து மேல் மட்டத்துல மட்டும் நினைக்காதீங்க, மந்திரி புள்ள மந்திரி, எம்எல்ஏ புள்ள எம்எல்ஏ அப்படின்லாம் நினைக்காதீங்க. கீழ் மட்டத்திலயும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டாலும் கட்சி உங்களுக்கு பின்னாடி நிற்கும், கட்சியால உங்களுக்கு பிரோஜனம் இருக்குது அப்படின்னும் போது யாராவது பிரோஜனம் இருக்க விஷயத்தோடு வெளில போவாங்களா? அதனால கட்சிக்காக உழைக்கிறாங்க. உழைக்கும் போது நமக்கு ஆட்சிக்கு வந்தா அதிகாரம் இருக்குது, ஆட்சிக்கு இல்லைன்னாலும் கட்சி நம்ம பாத்துக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அவங்க தீவிரமா உழைக்கிறாங்க. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே சார். ஸோ நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்களோட இணைஞ்சு ரொம்ப அழகா வந்து எல்லாத்துக்கும் சுவாரஸ்யமான பதில் குடுத்தீங்க. நேயர்களே, மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட் எழுதுங்க. நன்றி. நன்றி சிவா.